தமிழ் திரைப்பட உலகில் இயக்குநரும் நடிகருமான சசிகுமார் அவர்கள் சமீபத்திய பேட்டி ஒன்றுல, அதாவது பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாங்கன்னா, கல்லூரியில நடக்கக்கூடிய திரைப்படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் அது எனக்கு உடன்பாடு கிடையாது. காரணம் என்னன்னா, அது ஒரு இன்ஸ்டிடியூஷனு. அங்க படிக்க வர்ற பிள்ளைங்க கிட்ட போய் என் படத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி உட்கார வச்சு நான் பட்டத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. தேங்க்ஃபுல்லி என்னுடைய தயாரிப்பாளர்கள் அப்படி சில முடிவுகள் எடுக்கும் போது நான் வேணான்னு மறுத்திருக்கேன். சில இடங்கள்ல சில தயாரிப்பாளர்கள் அப்படி ஃபியூச்சர்ல கூட அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் சில விஷயங்கள் அப்படி சொல்லும் போது நம்ம அதை கட்ட முடியாம போகலாம். ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை புதுவெளியில் வச்சாரு. அதுக்கு நிறைய பேர் அற்புதமாக ஓஹோ அப்படின்னு கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. சொன்ன கருத்து ரொம்ப ரொம்ப கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில கருத்துக்களை நம்ம சொல்லும் போது ஆமாம்ல இது ரொம்ப கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது, அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய இருக்க மாதிரி ஒரு கூட்டத்தை ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன்ல பார்க்கும்போது அன்னைக்கே சசிகுமார் சொன்னாரு. அது எப்படின்னா அவங்க படங்களுடைய, அதாவது அவங்களுக்கு தேவைப்படுற ஆளுங்க, அவங்க விருப்பப்படுற ஆளுங்க பண்றதுல எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கவே கிடையாது. ப்ளீஸ். ஆனா என்ன பிரச்சனைன்னா, அவங்களுக்கு தேவையில்லாத ஆளுங்கள், பிடிக்காத ஆட்கள், அந்த மாதிரி ஏதாவது கல்லூரி ஆடிட்டோரியத்துல ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துறாங்கன்னா அதுக்கு உடனே எதிர்வினைகள். அன்னைக்கே சசிகுமார் சொன்னாரு இப்படிலாம் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும். சில விஷயங்கள் சினிமாக்காரங்க சொல்லும் போது ஒரு பாயிண்ட்ல அது கரெக்டா இருக்காம இருக்கும், இன்னொரு பாயிண்ட் இருக்கும். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி போகும். நம்ம இதுல இருக்கிற நுவான்ஸ் தான் கொஞ்சம் வெளிப்படையா பேச போறோம். அதுக்கு முன்பாக அந்த தளபதி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஜாக்கி சினிமாஸ் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. பொதுவா இந்த மாதிரி வீடியோகள்லாம் பார்த்து உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ற விஷயங்களுக்கு. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெட் நியூஸ். கல்லூரிகள்ல இசை வெளியீட்டு விழா நடத்தக்கூடாது, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சசிகுமார் சொன்னாரு. அது சரியா தப்பான்னு பின்னாடி கன்க்ளூஷன் சொல்றேன். ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு திரைப்படம் என்பதும் நாடகம் என்பதும் எல்லாமே ஒரு கலை, ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். இப்ப நம்ம எதுக்கு ஸ்கூல்ல டிராயிங் கத்துக் கொடுக்குறோம், எதுக்கு ரைம் கத்துக் கொடுக்குறோம், பாட கத்துக் கொடுக்குறோம். ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாமே கலை வடிவம் சார்ந்தும் அதுல இருக்கு. அதாவது விளையாட்டு இருக்குது, பாட்டு போட்டி இருக்குது, டிராயிங் இருக்குது, கைவினை பொருட்கள் தயாரிக்கிறது, ஏகப்பட்ட ஆர்ட் ஃபார்ம்ஸ் நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு காந்தி ஹரிச்சந்திர நாடகம் சின்ன வயசுல பார்த்ததுனாலதான் நான் பொய் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி நிறைய புள்ளிகள், ஒரு துவக்க புள்ளின்னு ஒன்று இருக்குல்ல, அது நாடகமோ கதையோ அல்லது ஒரு திரைப்படமோ எதிர்கால தலைமுறையினரை மாத்துறதுக்கான சக்தி திரைப்படங்களுக்கு உண்டு. இப்போ வர படங்கள்லாம் அப்படியா சார் இருக்கு அப்படின்னு. இப்போ வர்ற படங்கள் அப்படி இருக்கிற படங்கள் மட்டும் நீங்க என்ன ஓட்டி கீச்சிட்டீங்களா? அதனால நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கும். திரைப்படமோ நாடகமோ கவிதையோ பாட்டோ புகைப்படமோ எந்த ஆர்ட் ஃபார்ம்லயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ரைட். இப்போ நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கல்லூரிகள்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அதே கல்லூரிகள்ல தான் மீடியா ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு எப்படி பிஏ பிகாம் அப்படிலாம் இருக்கோ அந்த மாதிரி மீடியா ஸ்டடீஸ்னு ஒரு துறையே இருக்கு. உதாரணத்துக்கு நான் எலக்ட்ரானிக் மீடியான்ற துறையில 5 வருடங்களுக்கு கேமரா டெக்னிக் இன்ஸ்ட்ரக்டரா இருந்தேன். ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு. இது எல்லாமே கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய துறைகள். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, கல்லூரிகள் இசை விழா நடத்துறத எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றத நிறைய பேர் நிறைய விதமா புரிஞ்சுட்டாங்க. அவர் சொன்ன கருத்துல நிறைய உண்மைகளும் இருக்கு. சொல்ல வர்றது தான். இப்ப மீடியா ஸ்டடீஸ் அதுல எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் 2 துறைகள் இருக்குன்னு வச்சுக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற டிபார்ட்மெண்ட் பசங்களாம் இங்க எங்க டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஜாலியா, அதாவது பிகாம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர், கெமிஸ்ட்ரி எடுத்தவன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்லுவான், சார் நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க சார், படம் பாக்குறீங்க, இதுதான் வேலையாவே இருக்கு உங்களுக்கு அப்படின்னு வாங்க. எல்லா துறைகள்லயுமே சினிமா மீதான ஈர்ப்பு கண்டிப்பா இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப கல்லூரியை நம்ம புனிதப்படுத்தி அங்க இருக்கிற பசங்க அப்படின்றதுனாலதான் நம்ம இந்த பேச்சே வச்சுக்காங்களேன். சோ கல்லூரிகளுக்குள்ளே இருக்கிற ஆடிட்டோரியத்துல இப்படியான துறைகளும் இருக்கின்றது, இயங்குகிறது அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய விஷயம். இது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாத்தையுமே நீங்க புனிதப்படுத்திக்கிட்டே போக முடியும்.
புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து சினிமா வந்து எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னா, சின்ன வயசுல வந்து எங்க ஸ்கூல் வந்து கடலூர் அக்கில் நாயுடு தெருல ராமகிருஷ்ணா நடுநிலைப்பள்ளி, உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி. அதுல நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் மாவீரன் ஒரு படம், ரஜினி படம். அந்த படம் வந்து ஸ்கிரீன் பண்ணாங்க. அப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். அதுக்கப்புறம் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்லாம் இருக்கும். கடலூர் மியூசியமால கூட ஏதோ ஒரு படம்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க எல்லாரையும் சின்ன வயசுல. அது வந்து என்னன்னா ஒரு பையனுக்கு வந்து ஒரு பக்கம் ஃபுல்லா கருப்பு, அவனுக்கு வந்து மச்சம் மாதிரி இருக்கும். அவனை எல்லாம் வெறுப்பாங்க. அவனை எப்படி கடைசியா வந்து எல்லாரும் வந்து மனிதநேயத்தோட அவன் வந்து விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி அந்த படம் முடியும்னு வச்சுக்காங்களேன். அதனால சினிமா நம்மளையும் தமிழர்களையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா நிறைய முதல்வர்களை தமிழ் சினிமா தான் வந்து தமிழகத்துல வந்து அறிமுகப்படுத்துச்சு கொடுத்துச்சு அப்படின்னு என்னவோ சொல்லலாம். ஸோ அந்த பவர்ஃபுல்லான மீடியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சசிகுமார் வந்து ஒரு நார்மலான ஒரு ஹீரோ அப்படின்னும் போது அவருடைய திரைப்படத்திற்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப சின்ன அளவில் இருந்தாலே போதும். ஆனா இதே மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட்ல இருக்கிற பெரிய, ஆனால் இதை விட மிகப்பெரிய அளவுல ரசிகர் பட்டாளம் வச்சிருக்கிறவங்க வந்து நீங்க நேரு ஸ்டேடியம், அப்போ காலேஜில் இருக்கிற மிகப்பெரிய ஆடிட்டோரியங்கள் இதில் தான் வந்து அவங்க வந்து வாடகைக்கு எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற நடிகர்கள் வந்து என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அப்போ அந்த மாதிரியான இடத்த தானே அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, ரைட்? ஸோ தன்னுடைய படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அவங்க அப்படியான இடத்துக்கு தான் எடுத்தாங்க. இன்னொன்று என்னன்னா, இப்போ அந்த இடத்த வந்து அவங்க எடுக்கிறாங்கல்ல, அது சும்மாலாம் எடுக்கல. பெரிய கார் நிறுத்தத்துக்கான இடம் இருக்கும், பெரிய ஆடிட்டோரியமா இருக்கும், 10,000 பேர் உள்ளார வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியத்தை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆடிட்டோரியம் சும்மா தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரியாக வரும்போது அது காலேஜ்ல மெயின்டெனன்ஸ், கரண்ட் பில்லு, புல் வெட்டுறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அந்த பணம் போய் சேரும். அதனால அந்த காலேஜ் வந்து நிர்வாகம் விரும்பும். ஓகே, இதன் மூலமா அங்க வேலை செய்யறவங்களுடைய காசும், அதாவது அதுல மெயின்டைன் பண்றவங்க இல்லையா, அவங்களுக்கான காசும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருக்கு. நான் சொல்ற மாதிரி இப்ப இதே வந்து விஜய் சேதுபதி ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தாருன்னா இதை பத்திலாம் அவர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனா ஆனா இதே வந்து சசிகுமார் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருந்தாரா இதை பத்தி யோசிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கவே மாட்டாரு. பணம் 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 அடுத்த இடத்துல போயிட்டே இருந்திருப்பாரு. இப்ப இவர் என்னன்னா கொஞ்சம் யோசிச்சிருக்காரு, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இதன் பின்னால பெரிய நடிகர்களுடைய ரசிகர் பட்டாளம் இருக்கும்போது அவங்களை மெயின்டைன் பண்றது கஷ்டம். அவங்களுக்கான இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது இந்த படியான காலேஜ் ஆடிட்டோரியத்தை யூஸ் பண்றாங்க, ரைட்? உதாரணத்துக்கு வந்து சமீபத்தில் கூட தமிழ் தரித்த பேச சொன்னாங்க, விஜய் சேதுபதி வந்து காதலித்து படத்தில் நடிக்க காலகட்டத்துல ஒரு கார் விலை எவ்வளோன்னு கேட்கும்போது 25 லட்சம் அப்படின்னு அவங்க மனைவி, காதல் மனைவி வந்து சொல்லியிருக்காங்க. காதலிக்கும் போது ஒரு ஒரு பணத்தை போய் எப்படி 25 லட்சத்தை போய் காதல போடுறாங்க, வாட் நான்சென்ஸ் அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வந்து விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி வந்து அப்படி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தாருன்னு அவர் பேட்டிகள்ல சொன்னதை வச்சு ஒரு விஷயத்த, ஒரு தெருப்பொருள் மட்டும் சொல்றேன், ஓகே, சரி தவறுக்கே போல. அப்புறம் இப்ப என்ன பண்றாரு, பெரிய அளவுல நடந்து. ஆனா இப்ப விஜய் சேதுபதி என்ன பண்றாரு, பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்த பிறகு அவர் என்ன பண்றாருன்னா 1.5 கோடி 2 கோடி 3 கோடி எல்லாம் கார் வச்சிருக்காரு. 25 லட்சத்தை கார்ல எப்படி போடுறாங்கன்னு யோசிச்சவர் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு, அதாவது 2 கோடி 3 கோடி கார் வச்சிருக்காரு. பையனுக்கு மட்டுமே 4 பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, கார் வாங்கி கொடுத்துருக்காரு, ரைட்? இது விடுங்க, அவரெல்லாம் விட்டுறாரு. என்ன சொல்லுங்க, நான் வந்து கடலூர் பாதிரிபுரத்துல ஜக்காதாங்க டாக்ஸின்னு ஒரு டாக்ஸி, அதுல 30 பைசா 50 பைசாவுக்கு படம் பார்த்தோம். நான்லாம் என்னை பொறுத்தவரையிலையும் நான்லாம் RRR டிக்கெட்டுக்கு சத்யன் தேட்டர்லயும் சரி ஏவிலையும் சரி நின்று இருக்கேன். 10 ரூபா டிக்கெட்டுக்கு பல மணி நேரம் நின்று இருக்கேன். ஓகே, ஸோ இப்படிலாம் படம் பார்த்துட்டு வந்தோம் தான். எப்படி வந்து ஒரு 700 ரூபாய்க்குலாம் வந்து பாப்கார்னும் கோக்கும் வாங்குறாங்க அப்படின்னு கேள்விகள் எனக்கு வந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையும் போது, ஃபேமிலியை கூப்பிட்டு போகும்போது அவங்க விருப்பப்படுறாங்கன்னு போது அதை செஞ்சுதாக வேண்டிய சூழல் இருக்கு. 700 ரூபாய்க்கு வந்து ஒரு பாப்கார்ன் பேக், ஒரு மக்கு பாப்கார்னு 2 கோக்கும் வந்து எப்படி எப்படி அப்படின்றத நான் கேட்ட நானே தான் இன்னைக்கு என் ஃபேமிலியை கூப்பிட்டு படம் பார்க்க போகும்போது அந்த செலவுகளை நான் செய்யறேன். காரணம் என்னன்னு சொல்றேன்னா, நம்ம வந்து ஒரு பார்வை இன்னைக்கு ஒரு பார்வை பார்ப்போம், நாளைக்கு ஒரு பார்வை இருக்கும். அதனாலதான் அந்த கன்ஃபியூஷனே வந்துடுறேன். சசிகுமார் சொன்னது ரொம்ப கரெக்ட். எனக்கு பசங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு படம் ப்ரொமோஷன் பண்றது எனக்கு ரொம்ப கரெக்டு. அந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் காலேஜ் ஆடிட்டோரியத்தை சனி ஞாயிறுகள், கன்ஃபியூஷனாவே சொல்றேன், சனி ஞாயிறுகள்ல நீங்க தாராளமாக பயன்படுத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் சொன்ன மாதிரி பசங்களை கூப்பிட்டு வந்து ப்ரொமோஷனுக்காக அவங்க நாள் கணக்குல மணி கணக்குல உட்கார வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா அவ்வளவு பெரிய ஆடிட்டோரியத்தை எடுத்து நீங்க கூட்டம் காமிக்கணும், நீங்க உங்க ரசிகர் பட்டாளத்தை வர வைங்க, கூட்டம் சேர்த்துக்கோங்க.
காலேஜில் படிக்கிற பையனை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அங்கே உட்கார வைக்காதீங்க. ஸோ சனி ஞாயிறு அந்த காலேஜினுடைய ஆடிட்டோரியத்தை பயன்படுத்திக்கிறது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் காலேஜ் பசங்களை வந்து உங்கள் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக உட்கார வைக்கிறது நிச்சயமா தப்பு. ரைட்? இந்த கருத்து நிச்சயமா ஏற்புடையது, எனக்கு ஏற்புடையது தான். அதில் வந்து எனக்கு முரண்பாடு உண்டு. ஆனால் என்ன அதில் சசிகுமார் சொன்னது இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, 2 ப்ரொடியூசர் 3 ப்ரொடியூசர் அது மாதிரி கேட்கும்போது நான் வேணான்னு மறுத்துட்டேன். எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஆனால் ஃபியூச்சர்ல சில ப்ரொடியூசர் எனக்கு அப்படித்தான் பண்ணணும், என் படத்தை இவ்வளவு பிரம்மாண்டமாக தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து என்னுடைய சாய்ஸ் இல்லை, அது அவங்க சாய்ஸ். நான் வந்து சுப்பிரமணியபுரம் படத்துடைய தயாரிப்பாளராக இருக்கும்போது நான் அந்த முடிவில் எடுத்தோம். ஆனாங்க பிரசாத்தில் ரிவ்யூ தேட்டர்லேயே வந்து நம்ம படத்தோட ப்ரொமோஷனை பண்ணிக்கலாங்க. பத்திரிகையாளர்கள் போய் படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே, அவங்க வந்து ப்ரொமோஷனில் இந்த மாதிரி பேசினாங்க போனாங்கன்னு எழுதினா போதும், அப்படி என் படத்துக்கு ப்ரொமோஷன் இருந்தாலே போதும், காலேஜெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசராக முடிவு எடுக்கலாம். ஆனால் ஒரு நடிகராக அவரால் அந்த முடிவு எடுக்க முடியாதுன்றதையும், எதிர்காலத்தில் இப்படி காலேஜில் என்னுடைய படத்துடைய ப்ரொமோஷன் வந்து ப்ரொடியூசர் ஆசைப்பட்டு நடந்தனா அதை நான் மறுக்க முடியாது அப்படின்றதே அவர் சொன்னார். அதனால எப்பயுமே 30 காசு 50 காசுல இருக்கும்போது ஒரு எண்ணெய் ஓட்டம் இருக்கும். கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எதெல்லாம் எதிர்த்தோமோ அதையே இந்த இயற்கையும் இந்த உலகமும் நம்ம செய்ய வைக்கும். நாளைக்கு சசிகுமார் படமே வந்து இதே மாதிரி ஒரு ஆடிட்டோரியத்தில் நடந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இல்லைன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அதை சசிகுமார் வந்து என்னதான் வந்து இல்லை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என் மக்கள்லாம் வந்து என்னை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஸோ அதனால என் படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து இப்படி இருக்கக்கூடாது, நான் வந்து ஒரு நார்மலாகவே அதை வந்து நான் வந்து பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தாங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ அப்படி அவர் சொன்னாலும் ப்ரொடியூசர் ஆசைப்பட்டாரு நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். அதனாலதான் நான் எப்பயுமே பொதுவாகவே நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்னு நான் சொல்லவே மாட்டேன். காரணம் தெரியுமா? இந்த இயற்கையும் இந்த உலகமும் இந்த இந்த பிரபஞ்சமே என்னன்னா, நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மறுக்கிறீங்களோ, எதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த உலகமும் சரி, இந்த பிரபஞ்சமும் சரி, இந்த இயற்கையும் சரி உங்களை செய்ய வைக்கும், செய்ய வச்சு அழகு பார்க்கும், செய்ய வச்சு அழ வைக்கும். இது எல்லாமே செய்யும். பார்ப்பேன். இது உங்க லைஃப்ல நீங்க நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு நான் உதாரணமா நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு விஷயம் வந்தப்ப சினிமா துறை அப்படின்றதுக்கு ஒரு கல்லூரியே நடந்துட்டு இருக்கு, நிறைய காலேஜ் மீடியா ஸ்டடிஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அவர் சொன்ன பாயிண்ட் வந்து என்னன்னா, காலேஜ் பசங்களை ப்ரொமோஷனுக்காக 4 கணக்குல காக்க வைக்கிறதும் அந்த பெரிய ஆடிட்டோரியத்துக்கு ஒப்பனதுக்காக அவங்க வந்து யூஸ் பண்றதும் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னார். அந்த கருத்து உடன்பாடு தான், சரியான விஷயம். ஆனா அதுல காலேஜுக்குள்ளரே இப்படியான துறைகள்லாம் இருக்குன்றதையும், திரைப்படங்கள் மூலமாக சீரிய கருத்துக்களை வளரும் தலைமுறைக்கு சொல்லலாம் அப்படின்றதையும், அது ஒன்றும் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவு மூலமா உங்களுக்கு சொன்னேன். உடன்பாடு உள்ளவங்க, கருத்துக்கள் உள்ளவங்க இதை தயவு செய்து உங்கள் கருத்துக்கள் குறிப்பிட்டங்களை தெரிவிக்கும். இன்னும் வேறொரு எபிசோடு நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறு.